எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15 வயசு பையன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் யூடியூபர். அவன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன். அவன் வந்து என்னென்னா ஒரு ஆன்லைன் ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அவன் 15 வயசு. அவன் பேர் வந்து அன்புன்னு சொல்லிட்டு, அவன் ஊர் வந்து கொடுவாய் அப்படின்னு. அது வந்து அந்த திருப்பூர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இவன் வந்து யூடியூப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதிலலாம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வச்சுருந்துருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை பிளான் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணியிருந்திருக்கான். இதில் வந்து என்னென்னா 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லைன்னா 2000 கொடுத்தா 5000 கிடைக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லி மக்களை வந்து அவன் வந்து ஏமாற்றியிருக்கான். மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவன் அந்த ஏஐயில் வந்து அந்த நடிகர் விஜய், அப்புறம் சிவகார்த்திகேயன் இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து ஃபேக்காக வந்து அவன் வந்து ரெடி பண்ணியிருக்கான் ஏஐ வச்சு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸும் வந்து நம்பகத்தன்மையாக வந்து இவன் வந்து போட்டிருக்கான். இவன் வந்து கோடிக்கணக்கில் வந்து ஏமாற்றியிருக்கான் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஏமாந்தும் இருக்காங்க. இதில் வந்து சிலர்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் அந்த சைபர் கிரைம் அந்த இதில் போர்ட்டலில் போய் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க பணத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பணத்தெல்லாம் கலெக்டிவாக வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா வந்து இவன் பெரிய வந்து லக்ஸுரியஸ் கார் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். மஹிந்திரா கார் வாங்கியிருக்கான். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அத்தாரிட்டிஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் டிஜிட்டல் ஃப்ராடை வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத அது வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிக்லாம் வந்து பணம் இழந்தவங்கெல்லாம் ரொம்ப வந்து அஜிடேட்டடாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இவன் என்ன சொல்லிட்டு திரியிறான்னா, நான் டிவிகே லீடரோட ஒரு பெரிய ஃபேனு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். விஜய் மாதிரியே வந்து மிமிக்ரி மாதிரி பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ்லாம் வெளியிட்ருக்கான். ஆக்சுவலி வந்து ஆக்டர் விஜய்கிட்ட அவன் பேசவும் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் பட் நடந்த மாதிரி வந்து இவன் பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து ஏதாவது யாராவது கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரிலாம் சொல்லி பணத்தெல்லாம் வந்து பறிச்சிருக்கான் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. ஒரு 15 வயசு பையன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறான்னா, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாராவது கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பீஷியனும் இருக்குது. ஏன்னா இதில் வந்து இவங்க அண்ணன் தான் வந்து இதில் மூல காரணம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலி வந்து ஒரு ஆஸ்திரேலியாலாம் வந்து 16க்கு பிலோ 16 வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறது அலோடே கிடையாது, பேன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி நம்ம வந்து பண இழப்புகள் அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து மக்கள் வந்து சீக்கிரமாக ஏமாந்துடுறோம். இந்த மாதிரி வேலை கிடைக்கிது, இந்த மாதிரி சொல்கிறது, அப்புறம் பணம் நிறைய தராங்க அப்படின்னா வந்து போகிறது, மெடிக்கல் சீட்டுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் போடுங்க உங்களுக்கு மெடிக்கல் தரோம், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது வந்து நம்ம ஒரு ஆர்வத்தில் பண்ணிடுறோம். பட் அது வந்து ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த டைமில் வந்து யோசிக்கவே தோணாது. இப்போது இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான், இவன் பின்னாடி யார் இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து இனிமே தான் தெரிய வரும். இவனை வந்து ஜுவனிலேக்கு அனுப்புவாங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா, கூட யாராவது அதில் துணை போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆன்லைனில் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா உடனே போய் நம்ம வந்து விழுந்துடாமல் ஜாக்கிரதையாக நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.